அமைப்பும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எமது அரச கட்டமைப்பு வீழ்ச்சி கண்டுள்ளது. போலீசுக்கு சென்று ஒருவருக்கு நியாயமாக தனக்கான விடயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறதா? நீதிமன்றத்துக்கு சென்று தனக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதா? தனக்கு அருகில் உள்ள அரசு அலுவலகத்துக்கு சென்று தனக்கான அலுவல் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதா? அரசு நிறுவனம் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்னர் அங்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறாரா என்று தேட வேண்டும். தெரிந்த ஒருவர் இல்லாமல் ஒரு குடிமகனாக தனது சேவைகளை அங்கு சென்று நிறைவேற்ற முடியுமா என்ற சந்தேகம் உள்ளது. இவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ள கட்டமைப்பை மீள மறுசீரமைக்க நாம் தயாரா என்று எங்களையே கேட்க வேண்டும். அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, அரசு அதிகாரிகள் நீங்களும் மக்களின் ஆணைக்கு பொறுப்பு கூற வேண்டும். ராஜ்யாந்திரனும் ஒබත් මේ ජනතාවගේ ජනවරමේ අපේක්ෂාවන්ට යටත් වගවිය යුතුයි වගකිව යුතුයි. அரசு அதிகாரிகள் 1500 பேர் வரை இந்தியாவில் பயிற்சிகளுக்காக அனுப்பி வைப்பதற்கு கடந்த இந்திய விஜயத்தின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும், அடுத்த வருடம் உயர்தர பரீட்சையில் சித்தியடையும் குறிப்பிடத்தக்க மாணவர்கள் வெளிநாட்டு கல்விக்காக அரசு புலமை பரிசில் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ඉන්දියානු සංචාරයේදී අපි එකඟ වුණා 1500ක් විතර ප්‍රමාණයක් ඉන්දියාව ගිහලා පුහුණු කරන්න. 1500 அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க இந்திய விஜயத்தின் போது இணக்கம் காணப்பட்டது. அடுத்த வருடம் உயர்தரத்தில் சித்தி பெறும் குறிப்பிடத்தக்க அளவு மாணவர்களை அரசு புலமை பரிசின் கீழ் வெளிநாடுகளுக்கு அனுப்பி பயிற்றுவிக்க உள்ளோம். இதற்கு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய குழு ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது. இது சவாலான விடயம் என்பது எங்களுக்கு தெரியும். சில நிறுவனங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டன என்பது குறித்து தெரியவில்லை. சில பதவிகள் எதற்காக உருவாக்கப்பட்டன என்பது குறித்தும் எமக்கு தெரியவில்லை. நமது நாட்டில் உள்ள சகல அரசு நிறுவனங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்து மூடப்பட வேண்டியவை எவை, ஒன்றிணைக்க வேண்டியவை எவை, மாற்றி அமைக்கப்பட வேண்டியவை எவை என்பது தொடர்பில் கண்டறிவதற்கு கடந்த அமைச்சரவை அனுமதியுடன் பிரதமரின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனை நிச்சயம் செய்ய வேண்டும். இது அரசியலில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஒருபோதும் பார்க்க போவதில்லை. இதனை நிச்சயம் செய்வோம். நாம் ஒருபோதும் அரசு சேவையை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம். எனினும் இந்த அரசு சேவையை முன்னெடுத்து செல்வதற்கான செலவு சுமை அதிகமாக உள்ளது. ஆனால் சேவை அந்த அளவு இல்லை. பல பிரதான வேலை திட்டங்களை நாம் திட்டமிட்டுள்ளோம். வறுமையிலிருந்து மீட்க வேண்டும். அதனை நாம் செய்ய வேண்டும். இந்த நாட்டை இப்போது இருக்கும் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, டிஜிட்டல் மயப்படுத்தல். மிக விரைவில் டிஜிட்டல் அடையாள அட்டையை அமுலுக்கு கொண்டு வருவோம். மூன்றாவது, கிளீன் ஸ்ரீலங்காவாகும். இது சுற்றாடலை சுத்தம் செய்யும் கதை அல்ல. இது சமூகத்தை சிந்தனை ரீதியில் மாற்றமடைய செய்வதற்கான கருப்பொருளே இதில் உள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நாம் அமுல்படுத்துவோம். நாம் அரசியல் அதிகாரம், நீங்கள் அரசு இயந்திரம். நாம் மாறுபட்ட இரு குழுக்கள் அல்ல. நமது நோக்கமும் எதிர்பார்ப்பும் ஒன்றாக இருக்கிறது என்பது கடந்த மக்கள் ஆணையில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த விடயத்தை நிறைவேற்ற வழங்கும் ஒத்துழைப்புக்காக எவருக்காவது அநியாயம் ஏற்படுமாக இருந்தால் அந்த அதிகாரியின் பாதுகாப்புக்காக நாம் முன்னிற்போம். இதன் மறுபக்கம் அதனை சீர்குலைத்தால், வேண்டுமென்றே பிழை செய்தால் அதற்கும் நமது பதில் உள்ளது. இது எங்கள் அனைவரதும் நாடு. நம்மை இந்த பதவிக்கு அமர்த்த தூர கிராமங்களில் உள்ள தாய் தந்தையினர் எந்தளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். நமக்கு பொறுப்பொன்று வழங்கப்பட்டதன் பின்னர் அந்த மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க தலையிட வேண்டியதே நமக்கு இருக்கும் முதலாவது பொறுப்பாகும். අපිට වගකීමක් පැවරුණාට පස්සේ පෙරලා අපේ වගකීම තමයි එම පුරවැසියන සාධාරණ ඉටු කිරීම සඳහා මෙදියක් තියෙනවා. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அரசு இயந்திரம் தொடர்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் எந்த தீர்மானங்களை, கொள்கைகளை முன்னெடுத்தாலும் அது மக்களுக்கு போய் சேருவது இந்த அரசு இயந்திரம் என்பதன் ஊடாகவே ஆகும். யாரையும் கைவிட்டு விடக் கூடாது என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். அதனை முன்னெடுப்பதற்கு உங்களது ஒத்துழைப்பும் உங்களது செயற்பாடும் மிக முக்கிய தேவையாகும்.